Hi students, in the previous video we learnt about the natural methods and barrier methods of birth control. In this video we are going to learn about the hormonal barriers and the intrauterine devices. We all know the ova is released by the ovaries and in the ampulla isthmic junction the fertilization takes place. The hormonal barriers prevent the ovaries from releasing the ova and it also thickens the cervical fluid which keeps the sperm away from the ovum. ஸோ யூஸ்வலாக ஓவரீஸில் இருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஓவம் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து அப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடந்து தான் வந்து ப்ரெக்னென்சி வருது. ஆனால் இந்த ஹார்மோனல் பேரியர் வந்து என்ன பண்ணணும்னா ஓவரீஸ் ஓவா ரிலீஸ் பண்ணாமல் இருக்க வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்விக்ஸில் ரிலீஸ் பண்ணுற அந்த ஃப்ளூயிடை வந்து திக்கன் பண்ணிடும். அதனால என்ன பண்ணணும்னா ஸ்பெர்ம் வந்து ஓவமை நோக்கி போகாமல் அப்படியே வந்து தடுத்துடுது. Most of the hormonal barrier they are used in the form of pills. ஸோ டேப்லெட்ஸாக கிடைக்கும். அதை தான் oral contraceptives அப்படின்னு சொல்லுவோம். These pills are used to prevent the ovulation. They inhibit the secretion of the follicle stimulating hormone and the luteinizing hormone. Most of the contraceptives they will be having a combined pill which is used for birth control. So they will be having the synthetic progesterone and the estrogen hormones. So எல்லா oral contraceptivesலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் செக்ரீட் பண்ணாமல் அது தடுக்கும். Saheli is a contraceptive pill that is produced by the Central Drug Research Institute that is in Lucknow. ஸோ லக்னோவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து சஹேலின்ற கான்ட்ரசெப்டிவ் பில். இட் இஸ் ஃபுல்லி மேட் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்படுற பில். இட் கண்டைன்ஸ் எ non-steroidal preparation that is called as the centroman. So this Saheli is provided by the government hospitals at free of cost to the people. So இதை வந்து பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. those who want to postpone their pregnancy. The next birth control method is the intrauterine devices, IUDs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்த காண்டம்ஸ், டயஃப்ரம், cervical caps, வால்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they are also contraceptive devices but they can be used by the person. அவங்களே வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்மளாவே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். but these intrauterine devices should be inserted only by the medical experts. ஸோ டாக்டர்ஸோ ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நர்ஸோ தான் வந்து இதை யுட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க த்ரூ த வெஜைனா. ஸோ வெஜைனா வழியாக வந்து அப்படியே ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அதை அங்கே போய் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த இது வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பெர்ம்ஸோட ஆக்டிவிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. These devices are available as the copper releasing IUDs, hormone releasing IUDs and non-medicated IUDs. So IUDs வந்து என்ன பண்ணணும்னா they will be increasing the phagocytosis of the sperms within the uterus. ஸோ இது வந்து நம்ம யுட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பெர்ம்ஸை வந்து அப்படியே என்கல்ஃப் பண்ணிடும். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் மீன்ஸ் என்கல்ஃபிங் த செல்ஸ். ஸோ இட் வில் என்கல்ஃப் த ஸ்பெர்ம்ஸ் that come to the uterus. யுட்ரஸ்குள்ளே வர ஸ்பெர்ம்ஸை வந்து என்கல்ஃப் பண்ணி இது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணணும் அதை இன்ஆக்டிவேட் ஆக்கிடும். IUDs are the ideal contraceptives for females who want to delay their pregnancy. So some females
they want to delay their pregnancy because they want to fulfill their career and then they want to go for pregnancy. So in that cases they choose the IUDs. Likewise, some females, they will have one child but they want another child after 5 years or 10 years. So they also go for IUDs. So IUDs வந்து ஒரு ஃபீமேல் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறத வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குழந்தை இருக்குது, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் அதிகமான ஏஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கேரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும், அவங்க படித்து முடிச்சியோ இல்லை வந்து ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்ட பிறகோ குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராயூட்ரைன் டிவைஸஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. There are many intrauterine devices like the copper releasing IUDs, hormone releasing IUDs and the non-medicated IUDs. First we are going to learn about the copper releasing IUDs. Copper T380A, Nova T, copper 7, copper T380AG, that is silver, multi-load 375 are some of the copper releasing IUDs. These devices, they will release free copper and copper salts into the uterus. They will suppress the sperm motility. These devices differ from each other in the amount of copper they release. So இந்த copper IUDs பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா காப்பரை வந்து ரிலீஸ் பண்ணும், காப்பரையும் காப்பர் சால்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணும். இந்த காப்பர் சால்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அப்படியே யூட்ரைன் வாலில் இருந்து அப்படியே வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது அதனால் என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து அப்படியே மூவ் ஆகி ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகாமல் வந்து தடுக்கும். தீஸ் டிவைசஸ் they can remain in the uterus for 5 to 10 years. ஸோ நம்ம விருப்பப்படி ஒரு 5 to 10 years வந்து நம்ம யூட்ரஸில் இருக்கலாம். Progesterone and the LNG20, they are the hormone releasing IUDs. Progesterone, they release progesterone hormone that will prevent the ovulation, and LNG20, they release the levonorgestrel. So that is a hormone and that will also prevent the ovulation. So these hormones, they will increase the viscosity of the cervical mucus. So cervixல வந்து ஒரு mucus fluid இருக்கும், அந்த fluidை வந்து என்ன பண்ணும், ரொம்ப திக்கன் ஆகி இது வந்து திக்கன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அப்படியே ஸ்பெர்ம்ஸ் வந்து அதுலேயே இருக்கும், cervixை விட்டு வெளியே வந்து மூவ் ஆகி போகாது. So they will prevent the sperms from entering the cervix. Non-medicated IUDs will be made up of plastic or stainless steel. A common non-medicated IUD is the Lippus loop. It is a double S-shaped plastic device. If you see in this diagram, you can see this is copper releasing IUD. It will be of T shape. So uterine wall வந்து அப்படியே T shapeல insert ஆயிருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு thread வந்து வெளியே வரும். ஸோ இந்த when they don't want this copper releasing IUD, they will pull the thread and remove it. A medical expert only will do this. Likewise, this hormone releasing IUD will be having this shape. So ஒரு arrow mark shape மாதிரி இருக்கும். So they will be also ending with the thread extending outside. So this is the non-medicated IUDs which is of S shape. ஸோ இந்த மாதிரி S ஷேப்டாக இருக்கும். லெப்பஸ் லூப் வந்து பார்த்திங்கன்னா டபுள் S ஷேப்பில் இருக்கும். யூஸ்வலி இட் வில் பி மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ தீஸ் ஆர் ஆல் த intrauterine devices which are inserted into the uterus by the medical experts and not by the individuals. So far we were studying about the temporary contraceptive methods. Now we are going to learn about the permanent birth control method. The permanent birth control method is adopted by the individuals who do not want to have any more children.
ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து 2 குழந்தை போதும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற குழந்தை போதும், இனிமேல் குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கேன் கோ ஃபார் திஸ் பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட். Surgical sterilization method or the permanent contraceptive method. So it is for male and for also female. So this will prevent the transport of the gametes. So வந்து மேல்ல இருந்து sperms transport ஆகிறதையும் அதே மாதிரி ஃபீமேலில் ஓவம் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கான்ட்ரசெப்ஷனை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. The two types of permanent birth control method is tubectomy and vasectomy. Tubectomy, so female fallopian tube அதை வந்து surgery பண்ணுறது. So with that itself you can remember tubectomy is the surgical sterilization in women. So in this procedure what they do is they will cut a small portion of both the fallopian tubes and they will be tying it up. So this surgery is done through a small cut through the abdomen or through the vagina. So tubectomy ன்றது வந்து என்னது, ஃபீமேலில் உள்ள சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரில் பார்த்துட்டு படிச்சிருக்கோம். ஸோ 2 சைடும் வந்து டியூப் மாதிரி போகும் யூட்ரஸ்லேருந்து, அது வந்து ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக தான் என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஓவமும் ஸ்பெர்மும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபெலோப்பியன் டியூபோட 2 இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே டை பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்டாமன்லேயோ இல்லை வெஜைனா வழியாவோ வந்து ஒரு இன்சிஷன் வந்து பண்ணி ஒரு கட் பண்ணி உள்ளே வந்து அதை கட் பண்ணி டை பண்ணுவாங்க. இல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, சில சமயம் வந்து ஒரு நாட் போடுவாங்க. ஸோ இந்த நாட் போடுறப்ப என்ன ஆகும்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க ஒரு குழந்தை மட்டும் வச்சுருக்காங்க, அப்படி வந்து அவங்க இந்த மாதிரி இந்த சர்ஜிக்கல் மெத்தடுக்கு போயிட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு கேஸில் அந்த ஒரு குழந்தை வேண்டாம், எனக்கு இன்னொரு குழந்தையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணலாம், அந்த நாட்டை ரிமூவ் பண்ணி திரும்ப வந்து அவங்க குழந்தைக்கு இது பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நாட் போடுவாங்க, இல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணி அதை டை பண்ணி அவங்க வந்து ஓவம் வந்து அப்படியே வந்து ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வெளியே வராமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன். ஸோ இட் வில் ப்ரிவெண்ட் த ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஆல்சோ த என்ட்ரி ஆஃப் த எக் இன்டு த யூட்ரஸ். ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப் வழியாக தான் என்ன ஆகணும், அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். ஃபர்டிலைசேஷன் நடந்து வந்து யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகணும், அப்போ தான் அந்த ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் ஆகாமையும் தடுக்கும், அதே மாதிரி யூட்ரஸுக்குள்ளே என்ட்ரு ஆகாமையும் இது வந்து தடுத்துடும். Vasectomy is the surgical procedure for male sterilization. So here what they are doing, they are cutting the vas deferens and they are tying. So here this surgery is made by the incision through the scrotum. ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்டிஸை கவர் பண்ண மாதிரி ஸ்க்ராட்டம் இருக்குது. டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் வந்து வாசா எஃபரென்ஷியாவுக்கு போகும். அங்கேருந்து அப்புறம் வாசா எஃபரென்ஷியாலேருந்து வாஸ் டெஃபரன்ஸ் மூலமாக தான் யுரேத்ராவுக்கு போகும். யுரேத்ராலேருந்து வந்து ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகும். பட் ஹியர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்க்ராட்டமில் வந்து ஒரு கட் பண்ணி நம்ம வந்து அது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, வாஸ் டெஃபரன்ஸை வந்து கட் பண்ணி டை பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்ம்ஸ் வந்து வாஸ் டெஃபரன்ஸ் மூலமாக யுரேத்ராவுக்கு போக முடியாமல் போயிடுது. அப்போ என்ன ஆகுது, மேல் ரிலீஸ் பண்ணுற அந்த சீமனில் வந்து ஸ்பெர்ம் வந்து இருக்காது. வாசெக்டாமி they prevent the sperm from heading off to the penis and as a result there will be no discharge of the sperms. This is the permanent birth control method for males. So usually பார்த்தீங்கன்னா most of the familiesல male do not go for this surgical sterilization. They only prefer the women to do the surgical sterilization. What is tubectomy? What is vasectomy? Can be asked as 2 mark question. So in this birth control methods, all the methods are important. They may be asked as 3 mark question or complete
answer as 5 mark question. So learn each and every topic. Prepare a flowchart by yourselves and learn the answer and post it. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.